ஹாய், சுடிதார் பேண்ட்டில் கீழே 1.5 இன்ச்சு மடித்து தைக்க கொடுக்கணும். இதை நான் கேன்வாஸ் வச்சு முடிக்க போகிறேன். இந்த கேன்வாஸை நீங்கள் சுடிதார் பேண்ட்டு கேன்வாஸ்ன்னு கேட்டாலே கிடைக்கும். 1 இன்ச்சு 1.5 இன்ச் அகலத்தில் கிடைக்கும். நான் இப்போது 1 இன்ச் அகலத்துக்குள்ளே ஒரு கேன்வாஸ் வாங்கியிருக்கேன். ஓகேவா? இது 1 மீட்ரு 10 ரூபானும் ஒரு ரோலுமாவே கிடைக்கும். ரோலாக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அடிக்கடி பேண்ட்டு தைக்கிறீங்கன்னா நம்ம இப்படி தான் மடித்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே 1.5 இன்ச்சு கொடுத்த இடத்துல நம்ம முக்கோணமாக கட் பண்ணியிருப்போம் அடையாளத்துக்கு. கரெக்டாக அந்த இடத்துல கேன்வாஸ் இருக்க மாதிரி வச்சுட்டு மிச்சம் எவ்வளோ துணி இருக்கோ அதை இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. இந்த கேன்வாஸ் இல்லைனாலும் இந்த மாதிரி 1 இன்ச்சு அகலத்துக்கு உங்களோட பேண்ட்டு துணியே மிச்சம் இருக்கும்ல, அதவே 2-3 மடித்து எடுத்திங்கன்னா கனமாக இருக்கும். இந்த கேன்வாஸ் தண்ணியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகும்போது பேண்ட் ரொம்ப இறக்கமாக தைச்சிட்டிங்க, தரன்னு இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா சீக்கிரம் கிளியும் கிழிஞ்சதுக்கப்புறம் ஒயிட்டாக வரும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நார்மல் கிளாத்தவே 2-3 மடித்து தைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்கும். இப்போ நான் அதை அப்படியே ஒருக்கா மடித்து தைச்சிட்டு இதோட ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. இனி நம்ம என்ன பண்ணுவோன்னா அலங்கார தையல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓரத்துலேயே ஒரு தையல், அதுக்கப்புறமா நல்லா கேப்பாக இருக்கா வெளிப்பக்கமாக பார்த்த மாதிரி வச்சுட்டு இப்படி நேராக 2 கோடு மாதிரியும் தச்சு விடலாம். இல்லாட்டி இந்த மாதிரி முக்கோணமாகவும் வளைவு நெளிவாகவும் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு தையல் போடுவோம், நல்லாயிருக்கும். இன்னொன்று இந்த மாதிரி நேராக 2 அடி அடித்தாலும் போதும். அதுவும் வெளிப்பக்கம் வச்சு தான் நீங்கள் அடிக்கணும். உள்பக்கம் வச்சிங்கன்னா வெளியில் பின்னாடி எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால்